ஒரு நாளைக்கு நீங்க பால் கறந்து சம்பாதிக்கிற காசை விட பால் கறக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ற காசு அதிகம்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு 5 மாடு வச்சிருக்க பண்ணையில வருஷத்துக்கு 80,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு 5 மாடு வச்சிருக்க உங்க பண்ணைய 50 மாடா மாத்துறதுக்கான ஒரு மிஷின் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நானோ மில்கிங் மிஷின் தாங்க. நீங்க வந்து 1லிருந்து 5 மாடு வச்சு பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல லாபம் வரல லாபம் வரல லாபம் வரலன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது வரவே வராது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பால் கறக்கிறதுக்கு ஆளை தேடுறது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து லாபத்துல வந்து பாதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய கஷ்டமா இருக்குங்க. ஸோ கூலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கேட்குறாங்க. சரி நம்மளே பாலை கறந்துடலாம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தாலோ நமக்கு வந்து காலையில வேற வேலைகள் இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் நம்ம பாலையும் கறந்துட்டு அந்த வேலைகளையும் பார்த்துட்டு போய் வந்து நீங்க பாலை வித்துக்கிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல மில்கிங் மிஷின் வாங்குறது தான். ஆனா பல பேத்துக்கு ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நல்ல மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும், வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பேசிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானோ மில்கிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். சரிப்பா, மற்ற கம்பெனிக்கு உங்ககிட்ட வாங்குற மில்கிங் மிஷினுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பல்செட்டர் மாடல். என்னப்பா சொல்ற, பல்செட்டர் தான் எல்லா பக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்செட்டர் எல்லா பக்கம் இருக்குங்க. ஆனா வாட்டர் ப்ரூஃப் பல்செட்டர் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும், மேல தண்ணியே ஊற்றினாலும் இந்த பல்செட்டருக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான பல்செட்டர்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இதோட பெரிய பிளஸ்ஸே வெளியே மட்டும் கிடையாதுங்க, உள்ள யூஸ் பண்ணிருக்கிறதுமே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். உள்ள யூஸ் பண்ணிருக்கிறது எஸ்எஸ் பிளேட்டுங்க. மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க, இல்லை எம்எஸ்ல கொடுப்பாங்க. எம்எஸ்ஆ இருந்தால் சீக்கிரம் துருப்பிடிச்சு தேஞ்சு போயிடும், பிளாஸ்டிக்கா இருந்தால் நாள் பட தேஞ்சு போயிடும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பிளேட்டையுமே நாங்கள் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை பார்த்தாலே தெரியும். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேக்கம் டேங்க்குமே எஸ்எஸ்ங்க. ஏன்னா மாட்டு பண்ணை அப்படின்னாலே தண்ணி புழங்குற இடம். எம்எஸ்லாம் கொடுத்தா துருப்பிடிச்சு ஓட்டையாயிருச்சுன்னா மிஷினை தூக்கி குப்பையில தான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் எஸ்எஸ் கொடுத்துருக்கிறதுனால துருப்பிடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ லைஃப் லாங்குக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பால் கறக்கிறதுல. அடுத்தது இந்த மிஷினில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டார்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸுங்க. ஸோ அதனால இதில் ப்ராப்பரான காப்பர் வைண்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸ் அப்படிங்கிறதுனால பம்புக்கு எந்த அளவுக்கு லோடு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம மோட்டார்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பம்பு வந்து ஓவர் லோடும் ஆகாது, சேம் டைம் கம்மியான லோடு வந்து இந்த பால் கறவையில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க பம்ப், ஏன்னா வந்து மோட்டரை பற்றி பார்த்தாச்சு, பம்ப் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால பம்பை பற்றி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து ஐலாம் மெயின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நாள்பட தேஞ்சிரும், அதிகமான சூடு வரும். ஆனால் நம்ம எம்டிஎம்ல நைலான் மெயின்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பம்ப் சூடாகும் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த கிளஸ்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுட் கிரேடுங்க. ஆமாங்க, இதில் யூஸ் பண்ணிக்க லைனர் ஃபுட் கிரேட் ரப்பரு. அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற டீத்து கப்பும் எஸ்எஸ். ஏன் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிடக்கூடாது. அடுத்தது இது ஸ்ட்ராங்கான எஸ்எஸ். இப்போ மாடு திடீர்னு வந்து அது மேலே ஏறி நிற்கிதுன்னா பிளாஸ்டிக்காக இருந்தால் உடஞ்சிரும். ஸோ அதனால தான் இதை வந்து எஸ்எஸ்ல ஸ்ட்ராங்கான எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். அடுத்தது கிளாசெட் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாலிகார்பனேட் டிரான்ஸ்பரண்ட் கிளாசெட் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். இதுவுமே பாலிகார்பனேட்டுங்கிறதுனால ஒரு ஃபுட் கிரேட் ப்ராடக்ட்டு. ஸோ அதனால மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இதனால வராதுங்க. இது ஒரு 240cc கிளாசெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பால் கறவை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க. அடுத்தது இது கூடயே உங்களுக்கு 22 லிட்டர்ஸ் எஸ்எஸ் மில்க் கேன் வந்துருங்க. ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஸ்எஸ். ஸோ அதனால இந்த இடத்துலயே துருப்பிடிச்சிருங்கிற பிரச்சனை கிடையாது. அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஃபுல்லா எஸ்எஸ்ஸா இருந்தா பால் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாதேப்பா, பால் கறந்ததுக்கு அப்புறமும் மிஷின் ஆன்ல இருந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் யாருக்கிட்டையும் இல்லாத என்ஆர்வி டெக்னாலஜி நம்ம மிஷினில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மில்க் கேன்ல என்ஆர்வி டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால பால் வந்து நம்பிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கறவைங்கிறது நின்றும். இந்த டெக்னாலஜி வேறு யார்கிட்டையும் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்கு. இது போல சிறப்பம்சம் இல்லை நம்ம நானோ மில்கிங் மிஷினுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த ஆகஸ்ட் 15th நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 3000 ரூபாய் அப்படிங்கிறது பிரைஸ் டிஸ்கவுண்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பீடா கால் பண்ணி புக் பண்ணுங்க. கால் பண்ணி புக் பண்ற ஃபர்ஸ்ட் 50 பேத்துக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இருங்க, இன்னும் வீடியோ ஃபுல்லா முடியலங்க. இப்போ நீங்க ஒன்று கேட்கலாம், என்கிட்ட 1லிருந்து 5 மாடு இருக்கிறவங்களுக்கு நானோ மில்கிங் மிஷின் ஓகே, ஆனால் என்கிட்ட 1லிருந்து 100 மாடு வரைக்கும் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான மிஷின்ஸுமே நம்ம எம்டிஎம்ல அவைலபிளாக இருக்குங்க.
ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்க.